Hi friends, welcome to Saidiya Times. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பெயிண்டிங் பேலட் நம்ம எப்படி ஹோம்மேடா செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது நான் கடையில இருந்து வாங்கி வச்சது. இதே மாதிரி நம்ம எப்படி ஹோம்மேடா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நோ கார்ட்போர்ட், நோ தெர்மாகோல், நோ வாட்டர் பாட்டில் கேப்ஸ். இது எல்லாமே எப்படி நம்ம பெயிண்டிங் பேலட் செய்ய போறோம் தான் நான் இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க. நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டெய்னர், டப்பா இது மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, அதோட மூடியெல்லாம் இருக்கும். அதோட மூடி நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் 3 வெரைட்டிஸ் மூடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூடியில் நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக நான் இந்த ஸ்பூன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கேக், ஸ்வீட், ஐஸ்கிரீம்லாம் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்பூன் கூட வரும். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வச்சு தான் நம்ம இந்த பெயிண்டிங் பேலட் நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஸ்பூன்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்க ஸ்பூன் சீக்கிரம் கட் ஆயிரும். திக்னஸ் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸ்லேயே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்பூன் இல்லையா, அதை நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். திரும்ப நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பூன் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன். கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்பூன் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த மூடியோட ஆஃப் சர்க்கிளுக்கு நான் அந்த ஸ்பூன் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் வேணும்னாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் சர்க்கிளுக்கு நான் வச்சுருக்க அந்த பெயிண்டிங் பேலட் மாதிரியே நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், பெயிண்டிங் பேலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் வேணும்னாலும் ஃபுல்லாகவும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணலாம். இப்போ நான் அந்த ஸ்பூனில் இருந்த அந்த ஸ்டிக் இருக்குங்க இல்லையா, நான் 2 ஸ்பூனோட ஸ்டிக்கை நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த 2 ஸ்டிக்கையும் நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் நல்லா பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் அந்த 2 ஸ்டிக்கே பேஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும். அதுக்காக நான் 2யுமே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக 2 ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டிக் வச்சிங்கன்னா அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாமல் உடஞ்சிரும். ஸோ நான் 2யும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பேலட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் சென்ட்ரா அந்த ஆஃப் சர்க்கிள் ஸ்பூன் நம்ம பேஸ்ட் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, அதில் சென்ட்ரா நான் இந்த ஸ்டிக்கை நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபினிஷ். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்டிங் பேலட்டில் இந்த ஸ்டிக்கு நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாகவும் தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அது வைக்க தேவையில்லை.
உங்களுக்கு வந்து அந்த ஆஃப் சர்க்கிளில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் பேஸ்ட் பண்ணுறனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதே போதுனாலும் ஓகே தான். இப்போ நான் அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆஃப் சர்க்கிள் ஸ்பேஸில் வந்துட்டு கேப்பாக இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் திரும்பவும் வந்து ஸ்பூனை பேஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைனில் தெரியுது. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இதே மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.